பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 39:3 படிப்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். வசனத்தை தியானிக்கும் போது மட்டும் ஏன் அனல் கொள்றோம்? அது நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவி வசனத்தை தியானிக்கும் போது ஏன் என் வார்த்தை எப்படி இருக்குது? சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அதில் ஆவி கலந்து இருக்கு. ஆவி கலந்து இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால் அனல் கொள்ள முடியும். நம்ம வெறும் பைபிள் எடுத்துட்டு ஒரு கதை புக்கு மாதிரி நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. அதில் உள்ளே இருக்கிற அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அனல் கொள்ள முடியும். இப்போது ஒரு அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. குழந்தைக்குள்ளே எவ்வளவு அன்பு செலுத்தினா அந்த அன்பு அந்த மகனுக்கு உணர முடியுது. அது 2 பேரும் அன்பு செலுத்தும் போது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உணர முடியும். ஸோ அந்த உணர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஆவி வழியில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும். எல்லா வார்த்தையிலையும் அனல் இருக்குது. எந்த வார்த்தையும் வெறுமையே கிடையாது. ஏன்னா சாமுவேலுக்கு தேவன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து வெளியில் வந்த ஒரு வார்த்தை கூடி பூமியில் வெறுமையாக விழவே இல்லை. சாமுவேலுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிறைவேறிட்டு. அப்போ கடவுள்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை ஒன்று கூடி வெறுமையால அது அனல் மூட்டப்பட்டு தான் இருக்கு. அது நம்மளுக்குள்ள எப்படி அதை தியானிக்கும் போது தான் அது அனல் வெளியில் வரும். இல்லைன்னா வரவே வராது. இப்போ எல்லாருமே நம்ம கோடி அக்னி தீபங்களில் ஜெபிக்கிறோம். அதில் எப்படி இருந்தாலும் எல்லா குரூப்லேயும் ஒரு வசனத்தை எடுத்து ஜெபிச்சுட்டு அப்புறமா தான் போகிறோம். அது பர்சனலாக சொல்கிறேன். எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது அங்கே ஒரு 3 பேர் இருந்தாலும் அவ்வளோ ஒரு அக்னி, ஒரு பவர். யாருமே பக்கத்தில் இல்லை. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். அதோட ப்ரூஃப் அதுதான். எங்கேயோ இருக்கிறாங்க, ஃபோனில் எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அனலும் அக்னியும் எங்கே இருக்குது? அந்த வார்த்தையில் தான் இருக்குது. சரி, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும். நீங்கள் விரும்பி ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே போயிட்டே இருங்களேன், அதில் ஒரு பவரும் கிடையாது. ஒரு வண்டியில் வெறும் ரோட்டில் ஆரன் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பர்பஸே கிடையாது. எதுக்கு அக்னிமயமான நாவுகளையும் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏசையாவுக்கு கொடுத்தாரு, எரேமியாவுக்கு கொடுத்தாரு. ஏசையா ஆனால் அவர் நாவை தொடும்போது அவர் எப்பேற்பட்ட வல்லமையான ஒரு பெரிய தீர்க்கதரிசியானார். உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தியானிக்க முடியும். ஏசையா 38:11 10 படிச்சோம்னா தெரியும். உயிரோடு இருக்கிறவன் மட்டும்தாங்க தியானிக்க முடியும் வசனம். இது நம்மளுக்கு வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா அங்கே பரலோகத்தில் இயேசுவோட வசனங்கள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா, இல்லை அதை யாராவது வாசிச்சிருக்கிறாங்களா? அதை நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கோம். எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இறை வார்த்தைகளை வச்சுட்டு 2ஆம் வருகையில் எடுத்துட்டு போகிறதுக்கு வழி. அதுதான் வெளிப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா அவரை பரிசுத்தர்னு சொல்லி துதிக்கிறாங்க. அவரை மட்டுமே அவரை துதிச்சு மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் வார்த்தைகள் எங்கேயுமே அங்கே இல்லை. நான் படித்த வரைக்கும் இல்லை. இருக்காங்க சிஸ்டர். வெளிப்படுத்துதலில் பைபிளில் அவ்வளோதான் இருக்கு. அவ்வளோதான். வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கு. வேற யாருக்குமே கிடையாது. வெளிப்படுத்துதலில் தேவன் முன்னாடி நம்ம தகுதிப்படுத்தி நிற்கிறதுக்கு தேவையான மட்டும்தான் இந்த அனல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அனலாக இருக்கணும், இல்லைன்னா வெது வெதுப்பாக இருக்காதீங்க. அனலாக இருங்க, இல்லைன்னா வெறுமையாக இருங்களா எடுத்து போட்டுருவேன். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்னன்னா அனலாக தான் இருக்கும். அனல் இல்லைன்னாக்கா ஒன்றுமே இல்லை. ஒரு வீட்டில் உலகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் அவனுக்கு நெருப்பு தான் கண்டுபிடிச்சான். அதிலிருந்து தான் சமையலுக்கு வந்தது. ஸோ இந்த நெருப்பு சூரியன் ஃபஸ்ட்டு தேவன் எதை பூமியை வெறிப்படுத்தி காட்டினதுக்கு இருளும் வெளிச்சம் வரும்போது சூரியனை தான் படைச்சார் ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ எல்லா உலகத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன். ஒரு செடி மரம் கொடி இருளில் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. இருளில் எந்த ஒரு செடியும் கொடியும் வளர முடியாது. அந்த சாதாரணமாக ஒன்றுமே உணர முடியாத அந்த செடி கொடிக்கே ஒரு வெளிச்சம் வேணும்னா நம்மளுக்கு அனல் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நம்மளுக்குள்ள அனல் மூட்டப்பட வேண்டியது எது? தேவனுடைய வசனங்கள். அதை தியானிக்கணும், அதை சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு எத்தனை பேர் அதே வாக்கை டெய்லி சொல்கிறோம்?
அது ஒரு கேள்வி கேட்டால் நம்ம நிறைய பேர் விழுந்து போயிருப்போம். எஸ், இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு கொடுத்த அதே சங்கீதம் 128 இருக்கிறது டெய்லி நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஏன்னா அது வந்து நம்மளுக்குள்ள அனலாக இருக்க தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம அடுத்த படி ஏறி போகிறதுக்கு தேவை. ஒரு ஏணியில் எடுத்தோடனே 10வது படிக்கு போக போகிறது இல்லை. ஒவ்வொரு வசனமும் அனல் போட்ட வசனத்தை எடுத்துகிட்டே போகும்போது தான் மேலே போக முடியும். கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கடைப்பிடிச்சி அடுத்த அடி எடுத்து போகும்போது தான். 40 வருஷம் வந்து மக்கள் அழகாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தார். ஏன் அதனால் அவங்களுக்கு பண்ண முடியல? அவங்களுக்கு அனல் மூட்டப்படலை. அனல் மூட்டும் போது தான் உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். எபிரேயர் 4:2 வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் பிரயோஜனப்படவில்லை? அந்த வசனத்தை உள்வாங்கி தியானிக்கும் போது அந்த அனல் மூட்டி இருந்தால் அந்த விசுவாசம் வந்திருக்கும். அந்த விசுவாசத்தை பார்த்துட்டு மக்கள் எழுப்பி போயிருப்பாங்க. விசுவாசம் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு மேலே விசுவாசம் வரணுனாலுக்கும் நம்மளுக்கு அந்த வசனங்கள் அனல் மூட்டப்படணும். ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங். தேவனுடைய வார்த்தையை கேட்க அதில் விசுவாசம் உள்ளே போகணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு அனல் மூட்ட முடியவே முடியாது. அது கிடைச்சதை நம்ம வாங்கி சாப்பிடணும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை கொடுத்தா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரை சாப்பிட்னா அவனுக்கு சாப்பிடவே முடியலனாலும் அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்காவது முன்னாடி எதாவது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு சாதாரண இந்த உலகத்தில் ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஞானத்தை கொடுத்தவர், உயிர் வாழக்கூடிய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நம்மளுக்கு எழுதி கொடுத்ததை நம்மளை அனல் மூட்டாமல் சும்மா உட்காந்துரும். நம்ம வெறுமையாக ஜெபிக்கவே கூடாது. நான் ஆவியாக இருப்பது போல் நீ ஆவியாக ஜெபிக்கணும். ஆவியில் ஜெபிக்கும் போது என்னாகும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிர் பெறும். உயிர் பெறும்போது தான் அனல் மூட்டணும். எம்மா ஊரில் நடந்து போகும்போது வசனத்தை அவர் திறந்து பேசும்போது அந்த அப்பத்தை பிட்டும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அது எல்லாமே திறக்கப்படுது. இல்லைன்னா ஒன்றுமே தெரியல. வசனங்களை அங்கேயும் விளக்கி சொல்கிறாரு, ஆதியிலிருந்து சொல்கிறாரு. எவ்வளோ தூரம் நடந்து போனாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆதியிலிருந்து ஃபுல்லாக சொல்கிறாரு. அந்த வசனம் வந்து அதிலிருந்து அதுக்கப்புறம் பிக்கப்படும் போது மட்டும்தான் கண் திறந்தது, அனல் மூட்டு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கண்கள் திறக்கவும் அதை பிட்டு சாப்பிடவும் தேவையான வார்த்தைகள், மன்னாவான வார்த்தை இன்னும் மண்ணா தான் நம்மகிட்ட இருக்குது. வெறும் மண்ணாவை சாப்பிட்டு போட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சாக மாட்டோம். அவங்களுடைய கீழ்ப்படியாமல் மட்டும்னால தான் எபிரேயரில் அந்த 4-11 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த வார்த்தையை உட்கொண்டு அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டு அதுக்குள்ளே போய் ஒரு ஓய்வுக்கு நம்மளால் போக முடியல. சாபத் ரெஸ்ட்டுன்றது நம்ம நினச்ச அந்த ஆதி காலத்தில் தேவன் படைத்த 7வது நாள் அந்த ரெஸ்ட் இல்லை, அது ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆத்மாக்கு ரெஸ்ட்டு. உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஆத்மா கடவுளோடு இணையக்கூடிய ரெஸ்ட். அதை அடுத்ததில் நம்ம படிப்போம். ஆனால் இன்றைக்கி எடுத்த அந்த வசனம் பிரகாரம் வார்த்தை அது அனல் மூட்டப்பட்டது. அனல் மூட்டப்பட்டதை யாருனாலையுமே அணைக்க முடியாது. அது நம்மளுடைய விசுவாச குறைபாடுனால மட்டும்தான் போகும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம எடுத்துக்குவோம். அனல் மூட்டப்பட்ட வார்த்தையை இன்னுமாக அதை எரிய செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு டார்ச் ஒரு தடவை அதை ஓப்பன் பண்ணாங்கன்னு வைங்க, அது அந்த கேம் முடிகிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மதிப்பு இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. இன்றைக்கி நிறையா வந்து ஃபியூல் வந்துருச்சு, பெட்ரோலோ ஏதோ ஒன்று கொடுத்துருச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது எரிமூட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அதே தாங்க வசனமும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும். தூங்கும் போது நம்மளோட மைண்டெல்லாம் ரெஸ்ட் ஆயிரும். அது கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அது கனவுகள் வழியாகவும் வெளிப்படுத்தல் வழியாகவும் நம்மள்கிட்ட பேசுவார். அப்போ அந்த வார்த்தை அங்கேயே உயிர் பெறுது. ஆனால் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வார்த்தைகளை எடுத்து அனல் மூட்டப்பட்ட வார்த்தைகளை எப்போதுமே உயிர்ப்பிக்கணும். இல்லைன்னா அது வேஸ்ட்டு. இயேசுவே பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எழுந்தவங்கள என்ன சொன்னார்? தட்டி எழுப்புனாரா? இல்லை. லாசரு கொகைக்குள்ளே கூடி போகல. இங்கிருந்து அதிகாரமான வார்த்தையை அனுப்பி தான் அவரை வந்து எடுத்தார் வெளியில். ஸோ அந்த அதிகாரம் உள்ள வார்த்தைகள் மட்டும்தான் பைபிளில் அனல் மூட்டி இருக்குது. அதை எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் நிறைய பேர்கிட்ட கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டின் இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் பைபிளை சொன்னால் அவங்களுக்கு வேதத்தை கற்பிக்கிற மாதிரி வந்து. ஆனால் அதில் உள்ள இருக்கிற சத்தியத்தை நீங்கள் எடுத்து சப்ஜெக்டாக பேசி பாருங்களேன், அது அவங்கள தொடும். அவங்க தொட்டதுக்கப்புறம் நீங்கள் இயேசுன்னு சொல்லி பாருங்களேன், அவங்க விடுதலை ஆவாங்க. அந்த விடுதலை தான் நம்ம ஆத்மாவிங்க வந்து சேர்க்கும். இல்லைன்னா நம்ம மட்டும் இருந்தோம்னாக்கா வெறும் கனி கொடுக்காத மரமாகவே இருப்போம்.
கனி கொடுக்கக்கூடிய வல்லமைகள் அந்த வார்த்தையில் இருக்குது. அக்னிமயமான வார்த்தைகள் இருக்குது. எடுத்து பயன்படுத்துவோம். அது பயன்படுத்தலைன்னா வேஸ்ட்டு. நான் நிறைய தடவை இப்போ பார்த்துருக்கேன், செடியிலலாம் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாயை கூட்டிகிட்டு போகும்போது கூடி பார்ப்பேன் அந்த பிச்சீஸ். அது வந்து தொங்கிட்டு இருக்கிற இடம் கீழே பாதாளம். அது ஒரு மனுஷன் கூட எடுக்க முடியறதில்ல. அப்படியே விழுந்தால் அது அழுகிதான் போகுது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த கனியை மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கு. அது ஃபஸ்ட்டு கனி வந்து உயிர் பெற்று அது கனியாக மாறுறதுக்கான வழிகள் எங்கே இருக்குன்னா அவருடைய வார்த்தையில் தான். டெய்லி எதுக்கு பைபிள் படிக்கணும் நம்ம சொல்லுவோம்? வெறும் அது ஏதோ ஒரு பரிச்சை புக்கு மாதிரி கிடையாது. அதில் ஆழங்கள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இங்கே பேசியிருக்கோம். இந்த ஒரு புக்கு தான் வந்து எத்தனை தடவை படித்தாலும் புதுசாக இருக்குது. எடுத்துக்குவோம் வார்த்தையை, அது தியானிப்போம். டெய்லி ஒரு வார்த்தை, ஒரு வசனம் எடுத்து உள்ளுக்குள்ளே போடுவோம். அது டெய்லி ஒரு விதையாக எடுத்துக்குவோம். ஒரு செடிக்கு டெய்லி ஒரு கப் தண்ணி ஊற்றுற மாதிரி டெய்லி ஒரு வசனம் தியானிப்போம். அதோட ஆழங்களை எடுத்துக்குவோம். அந்த ஆழத்தில் நம்ம போகும்போது மட்டும்தான் நம்ம வார்த்தையே வந்துட்டு வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகள் நாவுக்குள்ளே எங்கேருந்து வருது? இருதயம் முழுசாக நம்ம தான். இருதயம் முழுசாக நம்மளை அனல் மூட்டப்பட்ட வார்த்தைகள் இருந்தால் அது எப்போதுமே மற்றவங்களுக்கு வந்து பட்சிக்கிற வார்த்தையாக தான் இருக்கும். அதை அப்படி பிடிச்சிக்குவாங்களே. ஒரு தண்ணி ஒரு மனுஷனுக்கு போட்டால் காஞ்சி போயிடும். அதே ஒரு நெருப்பில் ஒரு மனுஷன் அடிபட்டான்னு வைங்க, அது ஆறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஏன் கடவுள் வந்து என் வார்த்தை வந்து தண்ணி மாதிரின்னு சொல்லவே இல்லை? தண்ணி வலிஞ்சு ஓடிடுங்க, உங்களால் தொடச்சி போட முடியும். இதே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்றாச்சும் ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னு வைங்க, அவன் ஒரு 20% நெருப்பு பட்டாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் அது அடையாளம் அவனை விட்டு போகவே போகாது. ஒரு சாதாரண நெருப்புக்கே அந்த பவர்னா ஒருத்தனை படுத்துட்டு செத்து போனவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு எழுத கொடுத்துருக்கு. அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தழும்பு அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுவதும் சொல்லுவான் எனக்கு நெருப்பு பட்டுருச்சு. அதை விட பெரிய தழும்பு நம்ம உடம்புல ஃபுல்லாக மூடி மறைச்சி அழகாக வெளியில் காட்டக்கூடிய அந்த தழும்பு தான் வார்த்தை. அனலாக இருக்குது. எடுத்துக்குவோம், தியானிப்போம். மீதி உள்ள நேரத்தில் தேவன் பேசுவதை நம்ம அந்த செய்தி வாழ்க்கைக்கு எப்போதுமே தேவையானது. ஒருபோதும் இந்த வார்த்தை என்ன பண்ணாலும் பாருங்களேன், காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு வேலை நான் ஆஃபீஸில் பண்ணும்போது அது ஒரு கார்லேஷன் ரிலேட்டிவ் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வசனம் தான் சொல்லும், இல்லைன்னா சொல்லவே சொல்லாது. அது எப்படி நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் வார்த்தைகளில் தான் இருக்குது. ஏன்னா என்னோட பேஸு என்ன அப்படின்னு சொல்கிறத விட நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். அப்படி கரெக்டாக எப்போதுமே டெய்லி எங்கள் ஆஃபீஸில் 10 மணிக்கு ஒரு ஜெபம் செய்வோம். அதில் வந்து கிறிஸ்டின் தான் எங்கள் சேர்மன். அந்த வார்த்தையில் எந்த கடவுள் பேர் வராது, அதில் ஃபுல்லாக நன்றி தான் இருக்கும். அப்புறம் எங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு வேண்டாததை வெளியில் எடுத்து போடுங்கன்னு மட்டும் ஜெபம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அந்த 10 மணிக்கு எங்கள் கம்பெனியில் இது வரைக்கும் பிரச்சனை பெருசாக வந்தாலும் அப்படியே போகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? எல்லாருமே 10 மணிக்கு தேவன் இடத்துல பேசுகிறது தான். அது யார்கிட்ட பேசுகிறாங்கன்னெலாம் கிடையாது. எங்கள் ஆஃபீஸில் மேக்ஸிமம் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த விசுவாசம் பாருங்கள், 10 மணிக்கு பண்ணுற அந்த ஜெபம் என்ன தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாருமே அதை விட்டுட்டு எந்திரிச்சு நிற்பாங்க. இந்தியாவில் இருக்கிற 6 ஆஃபீஸ்லேயும் எந்திரிச்சு உட்காருவாங்க, ஒரு இடத்துல நிற்பாங்க. எங்கேயுமே தனிமையாக இருக்குன்னா ட்ராவலிங்கில் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோனில் இருக்குது. அந்த 10 மணிக்கு அது நினைவூட்டணும். அந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 மணிக்கு அது எந்த ஒரு கடவுள் பேரும் சொல்லாமல் ஆனால் தேவனை தியானிக்கிற வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமைனா, இன்றைக்கி நீ யோசிச்சு பாருங்கள், இத்தனை குடும்பங்களில் அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து நடக்கும்போது நம்ம எல்லாருமே வெளியில் சாட்சிக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஒரு கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அது எப்போதுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு 10 மணிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம். அதுக்கு மேலானது பைபிளில் இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணுவோம். தேவனுக்கு மகிமையான வார்த்தைகளை இன்னும் மகிமைக்குரியதாக பண்ணுவோம். அனல் உள்ளதை அணைக்காமல் பார்த்துக்குவோம். ஆமென்.